ஒரு எடுத்தவொடனே நான் கேட்குற கேள்வி, ஒரு பையனை பார்க்குறீங்க, பழகுறீங்க, இவனை காதலிக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஆனா, ஏதோ ஒரு கேரக்டரை பார்த்துட்டீங்க, ஏதோ ஒரு ஆட்டிடியூட பார்த்துட்டீங்க, ஏதோ ஒரு பிஹேவியரை பார்த்துட்டீங்க. நோ, இவனோட கட் பண்ணிடணும். அடுத்து தொடர்ந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணக்கூடாது. அது என்ன அப்படிங்கிறது தான். ரொம்ப பேசிட்டே இருக்கிறவங்க. லொல லொலன்னு. பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய பையனை ஏன் பிடிக்காது? டக்குன்னு ஏன் கட் பண்ணிப்பீங்க? ஏன்னா, அவங்க வந்து லைக் என்ன சொல்ல வரணுங்கிறத தாண்டி திணிக்கணுங்கிற மாரி சில டைம் இருப்பாங்க. இல்ல நான் சொல்றது தான் கரெக்ட். திருப்பி 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 அதே சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ரொம்ப பேசுற பசங்கள்ட்ட பட்டன் கட் பண்ணிப்பீங்க. அடுத்து பக்கத்துல ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போதே ஒரு ஃபர்ஸ்ட் தடவை பேசும்போதே அந்த லிமிட்டை மீறி பேசுவான். இப்பதான் பேசியிருக்கோம், ஒரு அளவுக்கு பேசலாம். ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேல பேசினா அது ரொம்ப தப்பா தெரியும். ஓகே, பக்கத்துல இன்ட்ரோ பண்ணுறப்பவே தெல் பி ஜட்ஜ்மெண்டல். நம்மளை பற்றி இன்ட்ரோ பண்ணுறப்பவே, ஓ நீங்கள் இங்கேருந்து வரீங்களா, அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிறவங்க. நான் நிறைய பிசினஸ் மேன்ட்ட கேட்குறப்ப எடுத்தோன்னு ரொம்ப புகழ்ந்து பேசுவானுங்க, நான் உடனே கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவன் காலம் முழுக்க என் கூட போய் சொல்லுவான், அவன் எக்ஸ்பீரியன்ஸில் கண்டுபிடிச்சிருப்பான். அது மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். யாரோட நீங்கள் ஃபஸ்ட்டு பழகுறீங்க, பிடிச்சிருக்கு, ஓகே நல்ல பையன் அப்படின்னு பழகுறீங்க. ஆனால் அவன் ஏதோ ஒரு கேரக்டர், ஏதோ ஒரு ஆட்டிடியூடு, ஏதோ ஒரு பிஹேவியரை நீங்கள் பார்த்த பிறகு நோ, இப்படிப்பட்ட ஒருத்தனோட நான் தொடர்ந்து பழக மாட்டேன்னு கட் பண்ணுவீங்க. அது யார், என்ன கேரக்டர், அவ்வளோதான் என் கேள்வி. சார், ப்ரீ கன்சீவ்ட் தாட்ஸ் இருக்கவங்க, இதுதான், இது இப்படி தான், நான் இப்படி தான், நான் மாற்றிக்க மாட்டேன், கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கவங்க கிட்ட பழக எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், வேண்டாம். அப்புறம் இது கொஞ்சம் பர்சனல் தான், பட் ஸ்டில் ரொம்ப வேர்வை சில பேருக்கு ரொம்ப ஆர்டர் வரும். மோஸ்ட்லி அவங்கக்கிட்ட வந்துட்டு பழகக்கூடாதுன்னெலாம் எனக்கு இல்லை, அவங்க கேரக்டர் அப்படிலாம் கிடையாது. எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி வேண்டாம், நம்ம கேரக்டருக்கு செட் ஆகாது அப்படின்னு தோணும். ஓகே, சூப்பர். எந்த மாதிரி பையனை நீங்கள் ஒரு 2-3 சந்திப்புக்கு பிறகு கட் பண்ணிடுவீங்க? இப்போ எனக்கு தான் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கோம். இப்போ சப்போஸ் அவங்க நம்ம நம்பர் வாங்கிட்டாங்கன்னா ராத்திரி லேட் நைட்டில் வந்து ஹாய் சாப்பிட்டியா என்ன பண்ணுறேன்ட்டு ஒரு கண்டினியூஸாக மெசேஜ் வந்துட்டே இருக்கும். ஸோ லேட் நைட் மெசேஜ் அனுப்புகிற பசங்களை உடனே கட் பண்ணுங்க. ஆமாம், அது வந்து கொஞ்சம் டப்புன்னு அவங்களோட இதுவை வந்து கட் பண்ணணும்னு தோணிடும். ஓகே, எஸ், அவங்கள பற்றின அபிப்பிராயம் உங்களுக்கு உடனே மாறும். யா, ஃபர்ஸ்ட் டே சேட்டிங் ஓவர் ஆகிடும். செகண்ட் டே தேர்ட் டே போக போக ஃபோர்த் டே நம்ம சேட் பண்ணல அப்படின்னா கண்டினியூஸாக கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டில் இருப்பான், நம்ம சொல்றது புரிஞ்சு ஃபர்ஸ்ட் டேவே நம்ம சொல்லிடுவோம் இந்த டைம் பண்ணாது. கண்டினியூஸாக கால் பண்ணிட்டே இருப்பாங்க, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அது ரொம்ப இரிட்டேட் ஆகும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிடணும். இதுதாங்க இது மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப பெஸ்டர் பண்ணுவாங்க சில பசங்க. லேட் நைட் மெசேஜ் அனுப்புகிற பையன் கட், இதெல்லாம் தான் நமக்கு அலார்மிங். ஒரு பொண்ணு சில பசங்களை கட் பண்ணுறதுக்கான அலார்மிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஓகே, லெட் மீ கம் டு திஸ் சைட். சி, ஆக்சுவலாக நான் எதுக்கு இதை கேட்குறேன் அப்படின்னா, அவங்களுடைய கேட்ட கேள்வி தான் கிட்டத்தட்ட இதுவும், இது வேற மாதிரி. நான் இந்த ஒரு விஷயத்தை இங்கே கன்ஃபஸ் பண்ண விரும்புகிறேன். இது ஒரு சின்ன விஷயம்னு நினச்சி நான் செஞ்சுட்டேன். ஆனால் அதனால அந்த பொண்ணு என்னுடைய உறவை துண்டிச்சுக்கிட்டா. என்னது, திட்டக்கூடாது. நான் இங்கே சொல்கிறேன், நான் இது ஒன்று செஞ்சேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சதுக்காக அந்த உறவை என்னுடைய அந்த பழகின அந்த தோழி அல்லது அந்த பெண் கட் பண்ணிக்கிட்டாங்க. என்னது சார்? அது காமெடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணுக்கு இது பண்ணது, கலாய்ச்சது. அது அந்த பொண்ணு சீரியஸாக எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டான். என்ன மாதிரி? இல்லை சார், அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து அவளை பற்றி சும்மா காமெடியாக அவன் என்கிட்ட சொன்ன மாதிரி அது மாதிரி சொல்கிறது. ஆனால் அதை வந்து அவங்க சீரியஸாக எடுத்துட்டு. ஓகே, அவங்க சொன்னதா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே பரப்பி விட்டது, அவங்களுக்கு காதுக்கு போன பிறகு கட் பண்ணிட்டாங்க. ஆமாம், நான் ஜாலின்னு நினச்சி சொன்னேன், அவங்க சீரியஸாக எடுத்துருக்காங்க. ஓகே, கன்ஃபெஷன்ஸ் வேற. அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம அடிக்கடி கால் பண்ணுறது. ஓகே, கடைசி அவங்க காலை கட் பண்ணி அல்லது ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபோன் பண்ணியிருப்பீங்கல்ல, அப்போ எத்தனை தடவை கால் பண்ணீங்க? மேக்ஸிமம் 50 முறை இருக்கும். ஒரு 50 முறை. ஓகே, பெஸ்ட்ரிங். ஓகே, 50 தடவை தொடர்ந்து கால் பண்ணோன்னே கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. வேற ஒரு பொண்ணு நல்லா பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அவளை பற்றி நிறைய பேசுவேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவள் போகும்போதெல்லாம் என் பேரை கத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவள் என் மேலே கோவப்பட்டு என்கிட்ட பேசுதே இல்லை. தங்கச்சியோட ஃப்ரெண்ட் கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது தங்கச்சி கிட்ட உன் ஃப்ரெண்ட் எனக்கு ட்ரை பண்ணுறா அப்படி சொல்லும்போது அவங்க கட் பண்ணிட்டாங்க. காமெடியாக தான் சொன்னேன் ஆக்சுவலி. என்னடா உன் ஃப்ரெண்ட் எனக்கு ட்ரை பண்ணுறான்னு சும்மா பேச்சுக்கு சொன்னேன். இவ போய் அவகிட்ட சொல்லி நீங்கள் என்ன அப்படி நினச்சிட்டிங்க சொல்லிட்டு டேரெக்டாக கட் பண்ணிட்டேன். ஓகே, தங்கச்சிட்ட ஜாலியாக சொன்னது சீரியஸ் ஆயிடுச்சு. ஓகே, எஸ். தொல்லை பண்ணாத சொல்லி நான் சும்மா தொல்லை பண்ணேன், வேணும்ட்டே சும்மா ஃபன்னாக இருக்கட்டும், தொல்லை பண்ணால் என்ன தான் ஆகும்னு பார்க்குறேன். தொல்லை பண்ணதுனால அவள் பிளாக் பண்ணிட்டான். சும்மா டெக்ஸ்ட் பண்ணாத சொன்னான், நான் வேணும்ட்டே சரிண்ணே பேச மாட்டியா அப்படின்னு அனுப்புனேன். சரி பேச மாட்டேன் பையனை அப்படியே பிளாக் பண்ணிட்டான். அகைன் பெஸ்ட்ரிங் போட்டு நெருக்கடிக்கு உட்படுது.